பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார்? சற்று நேரம் தியானிப்போம். பாருங்க, இந்த 2 வசனங்களும் சுவிசேஷத்தின் இதயமாக கருதப்படுகின்றது. இதில் 3 முக்கிய உண்மைகள் உள்ளன. நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள். ஒரு ஸ்தானாபதி தன்னை அனுப்பிய அந்த தேவனின் அதிகாரத்தோடும் செய்தியோடும் பேசுவார். அதுபோல விசுவாசிகள் இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக வாழ அழைக்கப்பட்டுள்ளனர். ஆமென். நமது வார்த்தைகள், செயல்கள், வாழ்க்கை முறை அனைத்தும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒரு விருப்பமான பணி அல்ல, அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு. ஆமென். தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்ற அழைப்பு மனிதனுக்கான தேவனின் அன்பான வேண்டுகோளாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நாம் எங்கு இருந்தாலும் நமது வாழ்க்கை மக்களை கிறிஸ்துவிடம் இழுத்து செல்லும் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆமென். நம்ம ஒரு வேலையில் இருக்கலாம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ, நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டுக்கென்று சாட்சியாக இருக்கிறோமா? கிறிஸ்து வண்டியில் மக்களை வழிநடத்துகளாக இருக்கிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். 2வது, பாவம் அறியாத வரை பாவமாக்கினார் என்பதன் அர்த்தம் என்ன? இயேசு ஒருபோதும் பாவம் செய்யவில்லை. பாவம் அறியாத சுத்த கண்ணனாக இருக்கிறார். இருந்தாலும் சிலுவையில் நமது பாவத்தின் தண்டனையை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். ஆமென். உலக மனிதர்கள் எல்லாருடைய பாவத்தையும் தன்மீது சுமந்து கொண்டார். பாவமாக்கினார் என்பது இயேசு பாவியாக மாறினார் என்பதல்ல, நமது பாவத்தின் முழு பொறுப்பையும் தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதாகும். ஆமென். இதுதான் தேவனுடைய அன்பின் உச்சம். அல்லேலூயா. நாம் பெற வேண்டிய, நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். அவர் பெற வேண்டிய அந்த தகுதியான அந்த நீதியை நாம் பெறும்படி, நாமெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி அவர் செய்தார். அல்லேலூயா. 3வது, நாம் தேவனுடைய நீதியாகும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தின் மகத்தான ஒரு கிரேட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்ல போகலாம். என்னன்னா சுவிசேஷம். நாம் பாவம் கிறிஸ்துவின் மேல், நம்மளுடைய பாவம், நம்மளுடைய மீறுதல் கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது. கிறிஸ்துவின் நீதி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனவே விசுவாசி இனி குற்றவாளியாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நிற்கிறான். அல்லேலூயா. இந்த நீதி நமது செயலால் கிடைத்ததல்ல, ஆண்டோட சுத்த கிருபை. அவர் கிறிஸ்து நமக்கு கொடுத்த விலை மதிக்க முடியாத பரிசு. ஆமென். அப்போ நம்ம எப்படி செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நாம் கிறிஸ்துவின் தூதராக இருக்கிறோமா? அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை மக்களை தேவனோடு ஒப்புரவாக்க அழைக்கப்பட்டதாக இருக்கிறதா? கிறிஸ்து எனக்காக செய்த தியாகத்திற்கு நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கிறேனா? தேவனுடைய நீதியை பெற்றவராக பரிசுத்த வாழ்க்கையை நடத்துகிறானா? நம்மளை நாமே கேட்டு பார்க்க வேண்டும். நாம் இதன்படி செய்கிறோமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் தூதராக உலகத்திற்கு ஒப்புரவாதலின் செய்தியை அறிவிக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவின் தியாகத்தினால் தேவனுடைய நீதியை பெற்றவர்களாக பரிசுத்தத்திலும் நீதியிலும் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து நமது பாவத்தை ஏற்றுக்கொண்டார், நாம் அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டோம். ஆகையால் அவருடைய தூதர்களாக உலகத்திற்கு ஒப்புரவாகும் சுவிசேஷத்தை நாம் தைரியமாக, உற்சாகமாக நாம் அறிவிக்கலாமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இதற்கு நாம் முழுமையாக அர்ப்பணித்து ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் ஆண்டவரே 27ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒரு புதிய நாளைக்குள்ள எங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம்
உம்முடைய சித்தத்தைப்படி நடத்துக்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீ நல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர், வாக்கு மாறாதவர், அதிசயத்த தேவனே. அப்பா, எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை ஆண்டவரே, இந்த ஒரு சுவிசேஷத்தை எல்லாருக்கும் மனுக்குள்ள எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்பது ஆண்டவரே உம்முடைய சித்தமாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் பழகிறவர்கள், பேசுகிறவர்கள், அறிமுகம் உள்ளவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாரிடம் உடைய அன்பை எடுத்து சொல்ல எங்களை ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் பரலோக அம்பாசிடராக அனுப்பி வைத்திருக்கீங்க ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் அந்த வேலையை ஆத்மார்த்தமாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து செய்வதற்கு ஆண்டவரே அப்பா எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்திரவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். மீதை முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதிக நமக்குமேலாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.